வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைப்பதில் பெரு நிறுவனங்களின் பங்கு என்ற தலைப்பிலான மாநாட்டை மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் தொடங்கி வைக்கிறார். குழந்தைகளுக்கிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கான புதுமையான மற்றும் நிலையான உத்திகள் குறித்து விவாதிப்பதே இம்மாநாட்டின் நோக்கமாகும். இந்நிகழ்ச்சியில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் மற்றும் பஞ்சாயத் ராஜ் அமைச்சர் திரு ராஜு ரஞ்சன் சிங், மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி ஆகியோர் பங்கேற்கின்றனர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஒடியா மொழிகளுக்கான சிறப்பு மையங்களால் உருவாக்கப்பட்ட 41 இலக்கிய படைப்புகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் வெளியிடுகிறார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் திருக்குறளின் 45 அத்தியாயங்கள் கொண்ட சைகை மொழி விளக்க தொடருடன் 13 புத்தகங்களும் வெளியிடப்படும். இம்முயற்சி உள்ளடக்கிய மற்றும் புதுமையான வடிவங்கள் மற்றும் கற்பவர்களுக்கு பாரம்பரிய அறிவை அணுகக்கூடியதாக மாற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதி தானம்பாளையத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சமுதாய நல மைய கட்டுமான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் நேற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு விநாயகமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மண்டல அறிவியல் கண்காட்சி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொடங்குகிறது. நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் தொழில்நுட்பம் என்ற கருப்பொருள் அடிப்படையிலான இக்கண்காட்சியில் புதுச்சேரி பிராந்தியத்தை சேர்ந்த தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 400க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.